ஹே காய்ஸ் வெல்கம் டு ஐட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டஸ் பார்ட் 6 நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மண்டையன் கூட ஃபைட் பண்ண போகிறோங்க. நம்ம வந்து ஒரு பாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் கூட ஃபைட் பண்ண போகிறோம். அதான் முக்கியமான வீடியோ இன்னைக்கு உள்ளது. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆக போகிறோம். அவன் கூட ஃபைட் பண்ணால் தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பயங்கரமான பாஸ். ஏ அவன் வந்து நீங்கள் ஹார்ட் மோடில் வச்சிங்கன்னா அவனை முடிக்கிறது வாய்ப்பே இல்லை. அதுவும் மொபைலில் வாய்ப்பே இல்லை. ஆனால் முடிக்கலாம். நான் ஒரு வாட்டி முடிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஒரு 20, 30 ட்ரைக்கு அடுத்து தான் முடிச்சிருப்பேன். ஒரு 2 நாள் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு சில பேருக்கு ஈஸியா முடிச்சுருவீங்க. ஆனா ஹார்ட் மோடுலங்கும்போது சோலி முடிஞ்சிரும். அவன் கூட ஃபைட் பண்ணுங்க. அவன் பேர் என்னன்னா நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண வேண்டிய நெலமைங்க. இவன் வந்து என்ன செய்வான்னா, கல்லா மாத்திருவாங்க நம்மள. பார்த்தீங்களா? அவ்வளோதான் செத்துருவோம். ஒரு வாட்டி சான்ஸ் குடுப்பாங்க எல்லாரும் அமுக்குறதுக்கு. 2வது வாட்டி சான்ஸ் கிடையாதுங்க. 2வது வாட்டினா, ஒரு விஷயத்துல எல்லாரும் அமுக்குனா விட்டுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஒண்ணுமே செய்யாது. பாருங்க, இந்த இந்த கல்லா மாத்துறதுலேருந்து மட்டும் தப்பிச்சிரணும். அவ்வளோ இந்த வாட்டி நான் சாவேன்னு நெனச்சேன். ஒரு வாட்டி சாவேன். அதுக்குன்னு திரும்ப திரும்ப சாவேன். நான் சரி அசால்ட்டா இருந்தேன். எல்லா ரம்மிக்கும் தப்பிச்சிடலான்னு. எனக்கே அடுத்து தான் தெரிஞ்சுது, இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா வருதுன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பறவை வேற குறுக்க குறுக்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த போனிக்ஸு. டேய் போனிக்ஸு உனக்கு என்னடா வேலை இல்லாம, சும்மா இல்லாம நமக்குன்னே பிரச்சனை. அடப்பாவி! அமுக்கி அவளையும் போட்டு தள்ளியாச்சுங்க. இந்த இவளும் அமுக்க வச்சாச்சு. அவ்வளோதான். ஐயய்யோ! பறவை. இந்த பறவையாலேயே தாங்க பாதி பிரச்சனை வருது. டேய் பறவை வாடா! இவன்லாம் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். அமுக்குனாலே போதும் பக்கத்துல போயி. இந்த மண்டைகளுக்கு தான் இது பெரிய மனுஷனோடனே அமுக்குனா ஒரு இதுவும் சொல்லலைங்க. நம்ம வந்து அவங்களே அடிக்க சொல்லும்போது தான் அமுக்க முடியுது. ஓகே பார்த்துக்கலாம். டேய் மண்டையா! அவ்வளோதான் இவன் ஜோலி முடிஞ்சுது. இந்த போனிக்ஸை முதல்ல முடிச்சு விடணுங்க. இப்படி அடிக்கடி ஏதாவது இடத்துல வந்து குதிச்சுக்கிட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. விட்டுறவே கூடாது. இவ பேர் ஏதோ சொல்லுவாங்க மறந்துடுச்சு. ஆஹா! இவ வேற ஐயய்யோ! இவ வேற எந்திச்சிட்டா. இந்த இந்த போனிக்ஸ் வேற. நம்மள மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பாம்பா இருக்குங்க. இத வச்சு தான் நம்மள சிலையாக்கிருவா. ஓகே. கண்லேருந்து பச்சை கலர்ல ஒரு பவர் விடுவா. அத வச்சு நம்மள சிலையாக்கிருவா. ஓவையும் டக்குன்னு சொல்லும்போது அமுக்குனீங்கனாலே ஓப்பன் த டோர் அவ்வளோதான் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேலே ஏறணும். ஏறுங்கோ, 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 ஏறுங்கோ. சீக்கிரம் ஏறி தொலையேன்டா. ஏன்டா பாடாப்படுத்துற? இந்த இடத்துல பெட்டி இருக்குதுங்க. ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நமக்கு ஆப்ஷன் நெறைய கிடைக்கும். இத வச்சு நம்ம லெவல் அப் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி பாருங்க விட்டுறவே கூடாது. அந்த மான்ஸ்டர் பயல விடவே கூடாதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த பயலெல்லாம் அடிச்சதுக்கு ஆனா. இந்த இதில ஈஸியா ட்ரை பண்ணி அடிச்சுட்டேன். ஆனா ஹார்ட் மோட்லலாம் நான் ட்ரெய்னிங் எடுத்தேன் பாருங்க. செருப்பால அடிச்ச மாரி இருந்துச்சு என்னைய. அவ்வளோ அவமானப்படுத்துறான் பார்த்துக்கங்க. நான் எத்தன வாட்டி அடிச்சாலும் திரும்ப திரும்ப எந்திச்சு வந்து நம்மள தூக்கி போட்டு மிதிக்கிறது. அவன அடிச்சாலும் சாகவே மாட்டேங்கான். அதான் உண்மை. அதுக்கடுத்து கஷ்டப்பட்டு ஒரு கல்ல வேற கையில வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் கல்லு மாதிரி. அதில ஒரு பவர் ஏத்திட்டு திடீர்னு டெலிபோர்ட் ஆகி வந்து நம்மள மிதிக்கிறது. டக்குன்னு நம்மளால அங்க ஜம்ப் பண்ண முடியல. எவ்வளவோ பிரச்சனை. அதுவும் மொபைல்ல வாய்ப்பே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தா லேப்டாப்ல தான் எல்லாரும் விளையாடி போட்டுருக்காங்கங்க நான் பார்த்த வரைக்கும். மொபைல்ல ஈஸி மோட்ல விளையாண்டு போட்டுருக்காங்க. ஆனா ஹார்ட் மோட்ல யாரும் விளையாண்டு போடல. அதான் நான் பார்த்தேன். சரி வழி இல்ல. நம்ம எப்படியாவது முடிச்சுருவோம்னு சொல்லி ஈஸி மோட்ல வச்சு தாங்க விளையாண்டேன். வேற வழி இல்லாம. ஓகே. இங்கிட்டுருந்து அங்க குதிச்சிட வேண்டியதான். வேற வழி இல்ல. இங்கேருந்து இது வேறங்க பல நேரங்கள்ல கீழ விழுந்து சின்ன பின்னமாயி எந்திச்சு வர்றதுக்குள்ள நமக்கு ஒரு பாடா இருக்குது. ஓப்பன் த டோர். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடமே எதுக்கோ கொழுந்து விட்டு எரியுதே! என்ன ஆச்சு? ஏதாவது ஃபைட் நடந்திருக்கும் அப்டின்னாலும் இந்த இடமா? இந்த இடம் எனக்கு தெரியுங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த சிலைய கொண்டு மேல வைக்கணும் தான். ஆனா இப்போ வைக்கக்கூடாதுங்க. கீழேருந்து மேலே குதிச்சு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வைக்கணும். நான் என்ன செஞ்சேன்னா, அவசர குடுக்க நேரா கொண்டு போயிட்டேன். கடைசியில தான் எனக்கு தெரிஞ்சுது, மேலே வரைக்கும் கொண்டு போனது வேஸ்ட்டுன்னு. இங்க பாருங்க, கஷ்டப்பட்டு தள்ளி மேலே கொண்டு போயிருவேன். எனக்கு ஞாபகம் இருந்தது என்னன்னா, மேலே கொண்டு போறது தான். சர்ரான்னு மேலேயும் கொண்டு போயிட்டேன். மேலே கொண்டு போன பிறகு தான், இந்த சிலைய வச்சு தான் ஏறணுன்டா அங்குட்டேன்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த கேட்டை எப்புட்றா ஓப்பன் பண்ணுதுன்னு யோசிச்சேன். அப்போ தான் ஏதோ செஞ்சோமே! அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. இங்க பாருங்க, ஓவலாம் அமுக்கி பார்ப்பேன். வாய்ப்பில்ல. கடைசியில தான் தெரியுது, அவமானப்படுத்திட்டான்டா.
ஆஹா! இத வேற நம்ம சிலைய வேற எடுத்துட்டு போணுமே! சரின்னு கீழ போய் பார்க்க போயிருவேன். சரி குதிச்சு ஏற முடியிற மாரி எதுவும் இருக்கான்னு. அங்க ஒண்ணும் கிடையாது. வேற என்ன செய்றது நீங்களே சொல்லுங்க. திரும்ப கொண்டு வந்துட்டு கன்டின்யூ பண்ணிட்டேங்க. கொண்டாந்தாச்சு. பார்த்தீங்கன்னா, அந்த சிலைய கீழ எடுத்துட்டு வந்து இப்படி ஏறி, இங்கேருந்து ஒரு மேல குதிய போட்டு, இத எடுக்கணும். இங்கேருந்து தாங்க அந்த இத ஓப்பன் பண்ணணும். இந்த டோர. அமுக்கணும். ஓப்பன் த டோர். சீக்கிரம் ஓப்பன் பண்றா. மண்டை வலி ஆயிருங்க. அதுவும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள். இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு இத மிஸ் பண்ணிறக்கூடாது. அதாவது என்னன்னு சொல்றேன் முதல்ல இந்த இத வந்து மேல தள்ளிட்டு போணும். சீக்கிரம் தள்ளிட்டு போடா டேய்! நீ வேற எத்தன மணி நேரமா தள்ளிக்கிட்டு இருப்ப? இவன் வேற தள்ளுறதுக்குள்ள நல்ல வேலை ஈஸியாக தள்ளிட முடியுதுங்க. முன்னாடி இருந்து தள்ளும்போது ஈஸியாக இருக்குது. இதே பின்னாடி இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படி தள்ளாதீங்க. டக்குன்னு முன்னாடி இருந்து இப்படி தள்ளுங்கங்க. இதைத்தான் சொல்கிறேன். முன்னாடியா பின்னாடியா இந்த சிலைக்கு என்னத்தை சொன்னாலும் அப்படி தான் இருக்குது. நேராக டக்குன்னு மேலே ஏற்றுடுறா கைப்புள்ள. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எவ்வளோ வேலை இருக்கா? அசால்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்க. வேலையெல்லாம் முடிக்கணுமா வேண்டாமா? சீக்கிரம் ஏற்றி ஏற்றி இன்னும் 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 தள்ளு 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 தள்ளு. அவ்வளோ தள்ளியாச்சு. இங்கேருந்து இங்கே கொஞ்சம் நேராக கேட்டு ஓப்பன் ஆகிருக்கு. நேராக தள்ளி கொண்டு போகணுங்க. நின்றக்கூடாது. நேராக தள்ளு 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 தள்ளு. இந்த இடத்துல ஒரு குதியை போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கும். இதை மறந்தாமல் ஓப்பன் பண்ணிட்டு போங்க. இதை பார்க்காம பல பேர் போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோனிக்ஸ் வேறு பார்த்தீங்களா 5 ஃபோனிக்ஸ் வெதர் இங்கே தான் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இந்த பவர் கூடுது. சூப்பர். எப்படி இந்த பெட்டியெல்லாம் விட்டு போயிடாதீங்க மறந்து போய். வேறு அவ்வளோதான். அங்கே போய் அந்த பாஸு இவன்லாம் வரும்போது நறுக்கு நறுக்குன்னு அடி வாங்கி செத்து போவோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியில் வச்சுருக்கேன். ஹார்டில் வச்சுருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஹாலில் வச்சு முடிச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு வாட்டி 2 பெட்டியை விட்டுட்டு போயிட்டேன். அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஓகேவா? அதனால் வந்து எதையுமே விட்டுட்டு போகாது. இப்போ வந்து இங்கேருந்து கீழே தள்ளி கொண்டுங்க. அவ்வளோதான். இது தள்ளி விட்டால் தான் உடையும். எனக்கு தெரிஞ்ச அத்தீனாவுடைய சிலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உடஞ்சிருச்சுல்ல. இப்போ நம்ம சூப்பர்மேன் லேண்டிங் கொடுக்க போகிறோம். நீங்களே பாருங்கள் அதை. எப்படி சூப்பர்மேன் லேண்டிங் கொடுக்க போகிறோம்னு. எப்படி கெத்தா சூப்பர்மேன் லேண்டிங்கா? இப்போ நேராக ஓடணும். இங்கெல்லாம் எதுவும் இருக்கா? இல்லை. ஓகே. வழி வந்து நேராக தான் இருக்குது. இது என்னடா என்னங்க இது எவ்வளோ பேசிகிட்டு இருக்கான். வாட் ஃபூல்ஸ் அண்ட் யூ த பிக்கெஸ்ட் ஃபூல் த கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா த ஸ்லேயர் ஆஃப் அரேஸ் நவ் ஏ டெஸ்ட்ராய்ட் ஆஃப் அட்லாண்டஸ். நம்ம வந்து ஸ்லேயர் ஆஃப் ஏர்லைன்ஸும் டெஸ்ட்ராயர் இப்போ வந்து டெஸ்ட்ராயர் ஆஃப் அட்லாண்டாவான். அண்ட் எ டர்ன் ஃபார் த தரன் ஏரிஸ் யூ வேர் கிவ் த ஹானர். சரி சரி விடுங்க. எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருப்பீங்க? எனக்கே கடுப்பாகுது. எஸ் த அதர் ஒன். ட்ரை இஃப் யூ மஸ்ட் பட் யூ வில் நாட் சக்ஸஸ். யூ வில் நெவர். பாவிகளா. ஒரு கதையை எவ்வளோ நேரம் தாண்டா இழுப்பீங்க? எனக்கு தான் தெரியுமே. திரும்ப போயிடுறான்னு சொல்லியிருந்தான். அதுக்கு இவ்வளோ பேச்சு. திரும்ப போடா நான் ஏன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு இவ்வளோ பேசி தொலைதானு தெரில அந்த கிழவை. அந்த கிழமை எனக்கு தெரிஞ்சு ஒரு காடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளை போட்டுப்படி மைண்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதே இந்த பையலோட வேலையாக தான் இருக்குது. நம்ம வந்து கொன்றுவோம் தெரியுது. அதுக்கு வேறு வழி இல்லை. ஓகே. இப்போ வந்து போய் இந்த அமுக்கி இந்த ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது தாண்டா இந்த சாவியை தேடி தாண்டா பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இப்படி மண்ணுக்குள்ளே கிடக்கிற சாவிக்கேடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா நேராகவே சொல்லியிருக்க வேண்டியதானே. இது என்ன இடம்? ஏதோ இந்த எலும்பன்ஸ் இவனுங்களா? இவனுங்க நம்மளை போட்டு பாடாப்படுத்துவானுங்களே. இவனுங்க கிட்ட அடி வாங்கி நான் எத்தனை வாட்டி செத்துருக்கேன் தெரியுமா நண்பர்களே. இவனுங்க வேற போட்டு டேய் விட மாட்டேன்டா, வெட்டி எறிவேண்டா, வாங்கடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, 100 10 1000 எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, வாங்க உங்கள் எலும்பெல்லாம் உடச்சி தள்ளி தள்ளியா போட்டுறேன் வாங்க. என்னங்க இவன் திடீர்னு ஒடிஞ்சு போயிட்டான். அடப்பாவி. ஓகே. இந்த சிக்கனல்ல இந்த வச்சுக்க. அவ்வளோதான். இந்த நீனும் வச்சுக்க. சூப்பரா. நீ மாட்டேங்க தம்பி, உங்களுக்கும் சேர்த்து தான். இந்த வச்சுக்க. அவ்வளோ சோழி முடிஞ்சுது. எலிமெண்ட்ஸ் இன்னொருத்தன். பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம அடிக்க போகும்போது பயந்து போய் அப்படி எடுத்து தூக்கி போடி. காலை பிடிச்சி அடித்தோம்னா தாங்க இவங்களாம் சாவானுங்க. இதுக்குள்ளே காலை பிடிச்சி அமுக்கணும்னா தான் சாவானுங்க. நம்மளை வந்து பாடாப்படுத்திடுவானுங்க இந்த பயில. எப்படி தப்பிச்சேன் பார்த்தியா? அவ்வளோதான். இவன் ஜோலி முடிஞ்சுது. இதே மாதிரி எல்லாரையும் போட்டு தள்ளணுங்க. இந்த எலிமெண்ட்ஸ் வேறு டெத்து மாதிரிங்க. எத்தனை வாட்டி செத்தாலும் எழுந்து வரானுங்க. பைத்தியக்காரனே. பைத்தியமே திரும்பவும் மாடா. ஏன்டா எனக்குன்னே பிரச்சனை கொடுக்கறதுக்கு வரீங்க? அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சுது. இன்னும் 2 பேர் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். இவன் வேற ஒடிஞ்சு போயிட்டானே திரும்பவும். அவ்வளோதான்.
ஏய் என்னடா இது காலை பிடிச்சிடுறா. அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. அவனை எத்தனை வாட்டி தான் அடிக்க? ஒரு ஆளை 3 வாட்டி அடிக்கணும் போலையே. எத்தனை வாட்டி தான் எலிமெண்ட்ஸ் அடிக்கிறது ஒரு ஆளை? எத்தனை? டேய் சீக்கிரம் வந்து தொலைடா. டேய் வந்து தொலைடா. எவ்வளோ நேரம் தாண்டா உனக்காக வெயிட்டிங் பண்ணுறது? நீ தாண்டா கடைசி ஆளே. உடனே கொண்டாதாண்டா வேலையே முடியுது. இப்போ ஓகேங்க, இந்த பாறை இறங்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு நம்ம இதில் குதிச்சு அங்கிட்டு ஓடிடுவோம். இல்லைன்னா இது லாவாவில் மெல்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பச்சை கலரை கலெக்ட் பண்ணிடுவோம். ஹெல்த்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை தான். இருந்தாலும் ஹெல்த்தை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோமே. எதுக்கு? இன்னும் வந்து சேவ் பாயிண்ட் இருக்கான். டேய் சேவ் பாயிண்ட்டு, எவ்வளோ நேரமாக என்னை போட்டு பாடாப்படுத்திட்டேன். ஓகேவா? அதனால் சேவ் பண்ணியாச்சு. இன்னொன்று சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா ஒன்று போனாலும் ஒன்று இருக்கணும். இல்லைன்னா நான் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா சோழி முடிஞ்சது. அதான் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லாவாஸாக கிடக்க. இந்த இடத்துல ஏறி குதிக்கணும். இந்த இடத்துலேருந்து ஏறி அங்கிட்டு ஒரே ஜம்ப்பு. எக்ஸாமுக்குவோமா குதிடா கைப்புள்ள. அவ்வளோதான், குதிச்சாச்சு. எல்லாம் நான் கீழே விட்டுருவோம். ஓ அமுக்கணும்னா கலெக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நேராக செல்வோம். செல்லும் ஓ ஐயோ, இந்த இடத்துல படிக்கட்டா? நானும் இந்த சைடில் போகும்போது நெருப்புன்ட்டோன்னு நினச்சிட்டேன். டேய் ஏறி தான் தொலையண்டா. எவ்வளோ தான்டா ட்ராக் பண்ணாலும் ஒரு சில நேரம் ட்ராக் ஆக மாட்டேங்கிங்க. என் மொபைல் வேறு எனக்கே வச்சு செய்யுது. இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. இந்த இடத்துல ஒரு இது இருக்குங்க. அது என்னது? ஃபோனிக்ஸ் இறகுதா? இல்லை, கோர்கன் ஐ. ஹெல்த்து கூட்டுமோ? இன்னும் ஹெல்த்தை கூட்டி என்னடா பண்ண போகிறேன்? இவ்வளோ ஹெல்த் இருக்கடா இன்னும். ஓகே பரவாயில்ல. கடைசி பாஸில் ஃபைட் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ ஹெல்த்து என்னென்ன வரும்னு. இங்கே என்னங்க கட்சினா? யாரா அவளுங்க? அடப்பாவிகளை விச்சா? என்னெல்லாம் பண்ணுறாங்க? ஐயோ, கோஸ்ட் விச்சுன்னு நினைக்கங்க. என்னடா டேய், ட்ரெஸ்ஸு போட்டு வாங்கய்யா. என்னையா நீங்கள் எல்லோரும் கொடூரமாக இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. டேய் என்னங்க இந்த விச்சு இப்படி பண்ணுறாங்க? உங்கள் மண்டையை வெட்டி விடாமல் விட மாட்டேன்டா. வாங்கடா வாங்கடா வாங்கடா. டேய் என்னடா எனக்கு அதுக்குள்ளேயாடா செத்துட்டேன். சாவலையா? நானும் செத்துட்டான்னு நினச்சேன். செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சாக மாட்டேங்க. இவங்க ஈஸிக்குள்ளே சாகவே மாட்டாங்க. வீஸ் பண்ண வேறு ஆகி நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுறது. ஏம்மா ஏய், ஆஹா, எல்லாரும் அமுக்கலான்னா நம்ம சோழி முடிஞ்சது. தூக்கி போடே. இன்றைக்கெலாம் உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். விடக்கூடாது. 2 பேருக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் அடிக்கட்டும். அங்கே வருங்க. ஷாக் அடித்தாலும் பரவாயில்ல, நான் தள்ளி போயிடுவேண்டா. உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். என்ன ஒரு நல்ல மனசு பார்த்தீங்களா? ஐயோ இவங்களா? விட மாட்டேன்லா நான். இன்னும் வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான். ஓஎம்கே ஒருத்தையை முடிச்சாச்சு. அதுக்குள்ளே இன்னொருத்தி ஸ்பானு வேறு இதில். புதுசாக நமக்கு பிரச்சனை கொடுக்க மட்டும் வந்துருங்கய்யா. ஏய் நீ இல்லைன்னா கூட நான் அவளை அடிச்சுப்பேன்டா. சரி, இந்த விச்சு வந்து காப்பாற்றிட்டாங்க. சரி, ஏன்டா டைமிங்க்கு 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் கிடச்சேனா? தூக்கி போடு. யாருக்கிட்ட இவ்வளோ பெரிய ஆள் ஏன் மேலேயா கை வைக்க? இந்த வச்சுக்க, தலையை துண்டா விடு. தக்காளி யாருக்கிட்ட ஒரு ஆர்புங்க. அந்த அதுக்குள்ளே உள்ள ஆர்பு நம்ம எடுத்துட்டோம்னாலே செத்து போயிடுது. என்னுடைய தண்டர் பவரை பாடுறா. இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்து வேஸ்டா. செத்துப்போ. இன்னும் ஒரு அடி அடித்தா தான் சாவுங்க. டைரி செத்து போயிரு. இந்த அடியிலே செத்து போயிரு. டைம் ஆக்காத. அட வெண்ண. இங்கே பாருங்க, இங்கிட்டிருந்து அங்கிட்டு குதிக்க. நம்ம வந்து கீழே நின்னோம்னா நம்மளுடைய நிலைமை என்னென்னா குதிச்சே நம்மளை முடிச்சு தள்ளிடும். அதனால் நம்ம வந்து பார்த்து விளையாடணும். இங்கே வா. எல்லோரும் மட்டும் அமுக்காம விட்றாதீங்க. பொசுக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவா. அதனால் எல்லோரும் அமுக்கிட்டே இருங்க. ஓ அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. யாரு கேட்டா? ஆள் தெரியாமலாம் அவ்வளோதான் பார்த்துக்க. இங்கிட்டுங்க. தவறான வழி. அது வந்த வழின்னு நினைக்கிறேன். எஸ், இது என்னடா இடம்? என்னெல்லாமல் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஆப்பு வைக்க போகிறானுங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தானுங்கன்னா ஏதாவது ஆப்பை வச்சுருப்பானுங்க. நம்ம சாதாரணமாக ஓடணும். ஆஹா, வச்சான் பாரு ஆப்பு. நான் சொன்னேன்னா ஆப்பு வைப்பானுங்கன்னு. இது இப்போது உடைய போது நம்ம இடையில இருக்க தடையெல்லாம் உடைக்கணும். உடைச்சிட்டு நம்மளும் ஓடணும். ஓகே, பார்த்துக்கலாம். இங்கேருந்து அமுக்குனா தாங்க அங்கிட்டு ஒரு குதிக்கும். கைப்புள்ள குதிச்சுட்டான்டா. டேய் சீக்கிரம்டா, உடைய போதுடா. ஓடுறா, ஓடு நிற்காத. அச்சமில்ல, ஓடு. சுற்றி பார்த்தாலும் நெருப்பு, லாவா, உடஞ்சி விழுத இடம். இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. நம்மளுடைய நிலைமை என்ன எப்படி போயிட்டு. ஒரு சில நேரம் முன்னாடி உள்ளதை நான் அதுன்னு நினச்சி தான் வெட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து தான் தெரிஞ்சது உடஞ்சி விழுந்த பிறகு அது வழி கிடையாதுன்னு. இந்த இடத்துலேருந்து இங்கிட்டு குதிக்கணும் வேறு. ஓகே, இடையில எவ்வளோ பெரிய தடை வச்சுருந்தாலும் நான் தவிர்க்க ரெடி. உடைக்கிறதுக்கு ரெடி தான். பார்த்துடலாம். ஓகே, இங்கேருந்து அமுக்கி
வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இது என்ன இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ கத்தி சண்டை போடுற மாதிரி ஈட்டி சண்டையா? ஆமாம், ஈட்டி சண்டை போடுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக். ஒரு நாள் நானும் என் அண்ணனும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். கிரேட்டோஸ் ஆகிய நான் என் அண்ணன்கிட்ட தோற்று போயிட்டேன். என் அண்ணன் வாய் வலிக்கு லெக்சர் கொடுத்தானே தவிர கழுத்தில் ஈட்டியை வச்சுட்டு இருந்தான். அப்போ தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கையை தூக்கி விட்ட பிறகு தான் சுற்றி பார்த்தா ஒரு போர்க்களம். ஈட்டிகள் வந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். நான் இவ்வளோ கேவலமாக ஃப்ளாஷ்பேக் சொல்லுவேன்னு நினச்சே பார்க்கல. இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகே, உள்ளே போவோம். இந்த இடம் வந்து என்ன இடம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்திருக்கோம். அத்தீனாவுடைய டெம்பிளோடைய அத்தீனா ஒரு சிலையை வந்து நம்ம நெருக்குன்னு வெட்டியிருப்போமே, அத்தீனாவுடைய சிலையை, அந்த இடமே தான் இது. அதாவது ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். பல கிலோமீட்டர் தாண்டி சுற்றி வந்திருக்கோம் இந்த சாவி எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு. அட பாவி அத்தீனா, உன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் சந்திச்சிருக்கேன் பார்த்தியா? என்னையெல்லாம் பாவண்டா நானா. ஓகே, பார்த்துக்கலாம். இதுலேயும் சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம். 2 இது சேவ் பண்ணணும். அது வந்து ஹார்டில் இருக்கிறது. அதான் இந்த இடத்த தான் தாண்ட முடியாமல் நானே பல நாளாக நின்னேன். இந்த இடத்துல அப்படி என்னடா பிரச்சனைனா, உள்ளே போய் காமிக்கிறேன். ஈஸியில் நான் அசால்ட்டாக முடிச்சிட்டேன். ஆனால் ஹாலில் தான் அவனுக்கு முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. மின்னல் சக்தி வேறு இல்லை. அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை. மறக்காமல் இங்கே ஒரு அவுள் இருக்கும். முதல்ல நீங்கள் வரும்போதே அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அவுள்னா ஒரு ஆந்தையுடைய படம், ஒரு சிலை மாதிரி இருக்கும் சின்னதாக. இந்த இடத்துல பாருங்கள், அவன் கூட தான் ஃபைட் பண்ண அப்புறம் ஒரு பாஸ் இருப்பான். இந்த வந்துட்டான் பாருங்க, இவனே தான். இவனை முடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவ்வளோ பவரான சக்தியும் வச்சுருப்பான். தூக்கி டெலிபோர்ட் ஆகி ஒரே நசுக்கு. என்ன எங்கேருந்து வரான் எப்படி வரான்லாம் தெரியாது. ஆனால் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பான். கைப்புள்ள நான் வந்து சிக்க மாட்டேன் பார்த்துக்க. என்ன யார்கிட்ட அவனை? நான்லாம் ஈஸி மோடில் இருக்கேன்டி. ஹார்டு மோடில் இருந்தால் என்னை அடிச்சிடலாம். ஈஸி மோடில் வாய்ப்பில்லை. எப்படி தப்பிச்சேன்னா, டைமிங்குடா டைமிங்கு 40, 50, 57. விட்டுற மாட்டேன், உன்னை விடவே கூடாது. இவனெல்லாம் விட்டுறவே கூடாதுங்க. மனசாட்சி இல்லாதவன் அப்படி எப்படி அடிப்பான் தரமா நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பான். 111 போடு. யாருக்கிட்ட கடைசி பவரை கடைசி நேரத்தில் கஷ்டமாக யூஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம கத்தி தான்டா. என் கத்திக்கு நீ பதில் சொல்லணும்டா. வாடா பார்த்துடலாம் ஒரு கை. இவனை ஹார்டில் வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் ஆகும் உங்கள் முடிக்கிறதுக்கு. அப்படி கஷ்டப்படுவீங்க. ஈஸினோடனே நான் ஈஸியாக முடிச்சிடுறேன். டேய் வாடா, சண்டைக்கு வாடா. நார்மல்னு நினைக்கிறேன். நார்மலில் வச்சுருப்பேன். அமுக்கிட்டான் பண்ண. ஓ தூக்கி போடு. இந்த கல்லே தூக்குறேன் பாரு. இப்போ சமோசா அமுக்க சொல்லியிருக்காங்கங்க. இவனை படுக்க வச்சாச்சு. இப்போ கல்லை தூக்கி, இந்த கல்லை வச்சு எத்தனை வாட்டி என்னை நச்ச. இந்த வச்சுக்க. யாருக்கிட்ட நம்மளை போட்டு என்ன பாடுபடுத்தான் தெரியுமா? ஆப்ஸ் 14,000 இருக்குது. பரவாயில்ல, 2000 தான் கேட்குறான். 2000 கொடுத்து இதுக்கு செகண்ட் லெவல் போட்டுருவோங்க. தீராஸ் பேன். ஓகே தீராஸோடைய பேனுக்கு நம்ம வந்து லெவல் 2 போட்டாச்சு. இன்னும் ஓகே, வேறு எதுக்காவது லெவல் 2 லெவல் 3 இதுக்கு 8000 தான். 12,000 இருக்குது, போட்டுற வேண்டிய தான். பரவாயில்ல, 8500 தானே கேட்குறான். நம்மளும் நிறையா வச்சுருந்துருக்கோம் இந்த வாட்டி சேர்த்து. ஏன்னா யூஸ் பண்ணவே இல்லைங்க இடையில போட்ட பார்ட்ஸ்லலாம். சும்மா நம்ம விளையாட மட்டும் செஞ்சோம். நிறையா புது பவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ரன், அதுக்கடுத்து இது அமுக்கணுமா? ரன் சமோசா, அதுக்கடுத்து ஹோல்டு பண்ணி எவார்டுனா ஹோல்டு. ஓகே பார்த்துக்கலாம். தெரியும். இப்பொழுதே கேமுக்குள் என்ட்ராகும். இதெல்லாம் இன்னும் லெவல் 3 போடுறதுக்கு நிறையா கேட்கானுங்க. 11,000, 8,000. அப்போது ஒரு 18,000 சேர்க்கணுங்க. இன்னும் 18,000 சேர்த்தா தான் லெவல் போட முடியும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புது பவர். ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கணும். டக்குன்னு இதெல்லாம் பவராக இருக்குங்க இந்த பவர்லாம். அப்போ ஏன்னா பயங்கரமாக அடிக்கிறான், பார்த்தாலே தெரியுது. இதுலேயும் நம்ம அந்த பேனையும் யூஸ் பண்ணி சேர்த்து அடிக்கணும். அப்போ தான் இன்னும் பவராக இருக்கும். டக்குன்னு சாவானுங்க. ஓப்பன் த டோர். அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சி. பச்சை கலர் சிங்கிச்சான். ஓகே, அடுத்து எங்கடா இடத்துக்கு போனோம்? இங்கே இது என்ன இடம்? இதாங்க அந்த பனி. ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பனி கிரகத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம். பனி கிரகம்லாம் இல்லை, பனி ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு மீறி வாங்கி கஷ்டப்பட்டு என்ட்ராயிருக்கோம். அதனால் இதுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்காக. ஓகேவா? ஓப்பன் த டோர் ஓப்பன் ஆகிடுச்சி. இன்னும் இந்த பாலத்தில் நடந்து போகணும் போல் பனிக்கு. ஓகேங்க. இந்த டோர் க்ளோஸ் ஆகிறதெல்லாம் காமிக்கணுமா? ரொம்ப முக்கியமாக. ஏண்டா பாடாப்படுத்துறீங்க? போங்கய்யா.
ஓகே. இந்த இடத்துல ஏதோ ஃபைட்டுங்க. ஓகே பார்த்துடலாம்டா. டேய் 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 எங்கடா போகிற? மிஸ் ஆகுறாங்க. மனசாட்சி இல்லாதவனே. ஏய் மிஸ் ஆக தக்காளி நீங்களாம் எனக்கு ஒரு பெரிய ஆட்களே கிடையாது பார்த்துக்கங்க. தூக்கி போட்டு மீச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் ஓகே சீக்கிரம் முடிச்சுட்டு போவோம் இந்த இடத்துலேருந்து. டேய் குதிச்சி டேய் ஏன்டா நீ வேற ஏன்டா குறுக்க வர? இந்த ஷீல்டு மனுஷன் வேறங்க. டேய் ஓடா. இந்த பேனை யூஸ் பண்ணி தான் பார்க்குறேன், டக்குன்னு வந்து தொலைய மாட்டேங்குது. அடிக்கடி என் கை டச்சிங்குன்னு ஆக மாட்டேங்குங்க. பார்த்தீங்களா புது பவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அவ்வளோதான், புது பவர் ஆச்சு, ஈஸியாக அவனுங்களை முடிச்சாச்சு. டேய் தக்காளி விடவே நினச்சியா? புது பவர் வச்சுருக்கேன், நம்மளுடைய இது வேறு வச்சுருக்கேன், மின்னல் சக்தி வேறு. எவ்வளோ பெரிய ஆள் தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்க. தக்காளி விடவே கூடாதுங்க. ஏரில் அடிக்க முடியுமா? ஏரில் அடிக்க முடியுதுங்க, கொஞ்சம் பவராக தான் இருக்குது. ஏரில் அடிக்க முடியாது போல், ஆனால் லேண்டில் அடிக்க முடியுது. ஏரில் அடிக்க தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. அப்புறம் எல்லோரும் செத்துட்டிங்களா? அவ்வளோதான், எல்லாருமே செத்துட்டாங்க. ஏன்டா டேய் போதுண்டா பவரை வேஸ்ட் பண்ணாதாடா தேவையில்லாமல். இன்னும் பல பேர்கிட்ட நம்ம மிதி வாங்க வேண்டியது இருக்குது. அது வேற. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னதுங்க? ரத்த கலரியா? இந்த டோர் ஞாபகம் வந்துருச்சு. இங்கே தான் குடலு குந்தானியமாக கடந்திருப்பானுங்க. நம்ம இந்த இடத்துல தான் அவனுங்களை காப்பாற்றிருப்போம். ஓகே குதிடா கைப்புள்ள. ஓ அமுக்கு. ஓ அமுக்கடா. ஓப்பன் த டோர். எத்தனை டோரு? எல்லா டோருக்கும் ஒரே சாவி தானா? என்னடா மனசாட்சி இல்லாமல் இல்லையா? ஓகே இங்கே பாருங்கள், லாவா வெடித்து எரிமலை வெடித்து பனி இருக்கிற இடத்துல வரைக்கும் தெரிக்குது. அப்போ எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்கள் எரிமலை வெடிப்பு. ஓகே பார்க்கலாம். மவுண்ட் ஆஃப் அரோனியா. ஓகே மவுண்ட் ஆஃப் அரோனியாக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு சேவ் பாயிண்ட் இருக்குது. சரிங்க, இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது ஐஹெச் கேமிங்.